ஹாய் செல்லம்ஸ். நான் உங்க யுஏ தமிழச்சி ரோஜா பேசுறேன். ஹேப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறேன்னா, பெண்கள். பெண் பத்தி பேசப் போறோம். பெண் பத்தி பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சின்ன பாரதியார் பாட்டோட ஆரம்பிக்கலாம். "வலியது மட்டும் பிழைத்திருக்கும். வலியது மட்டும் பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாமல் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே! வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே!" இது பாரதியாரோட பாட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ பெண்கள் பல துறையில, பல இடத்துல சாதிச்சுட்டு இருக்காங்க. அத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு பெண் வந்து சமையல்ல இருந்து எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுப்பாண்ட உட்கார்ந்த காலம் போயி, இப்ப பெண் ஒரு படி முன்னேறி, ஒரு படி இல்ல, 100 படி முன்னேறி, எங்க பார்த்தாலும் பெண், பெண், பெண் வந்துட்டு இருக்காங்க. சிங்கத்துக்கு ஈக்குவலா ஒப்பிட்டுருக்காங்க. பூவுக்கு ஈக்குவலா ஒப்பிட்டுருக்காங்க பெண்ண. கடவுளுக்கு ஈக்குவலா ஒப்பிட்டுருக்காங்க பெண்ண. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆம்பளைங்க பார்க்கறதுக்கு நல்லா வடிவம் குடுத்துருக்கான் கடவுள். நல்ல கட்ஸ் குடுத்துருக்கான். நல்ல பாடி குடுத்துருக்கான். ஆனா, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் தான். அவங்க கடைசியா உடைஞ்சு போற காலத்துல, ஒரு பெண்ணு தான் அந்த ஆம்பளைக்கு எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தைரியத்த ஊட்டுறது ஒரு பெண்ணு தான். ஸோ, அந்த பெண்ண பத்தி பேசுறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க அம்மாக்கும் நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. உங்க தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்க கூட இருக்கிற பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லா டைமுக்கும் எல்லாரையுமே எ தாழ்த்தி எடை போட்றாதீங்க. பெண்கள்ன்றது நாட்டின் கண்கள் மாதிரி. ஒரு சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா. ஆனா, அந்த ஆண் சிங்கத்துக்கு வேட்டையாடி தர்றதே ஒரு பெண் சிங்கம் தான். அவரு வந்து ஒரு ஓரமா தான் சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த அவருக்கு உணவு வேணும்னா, பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடி எடுத்துட்டு வருமாம். ஸோ, அந்த மாதிரி ஒரு கட்ஸ் உள்ள, ஒரு மனதைரியம் எல்லாமே உள்ள அ உள்ள உள்ளதா இருக்கிறவங்க பெண்கள் தான். ஸோ, பெண்கள மதிங்க. பெண்கள தூக்கி மிதிச்சிறாதீங்க. பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம். பெண்மை இருந்தா தான் கையெழுத்து அழகாகும். அந்த மாரி பெண்கள் இருந்தா தான் வாழ்க்கை அழகாகும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் ஆல். தேங்க் யூ.